வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கம். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. 235க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். பல குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் மீட்புக் குழுக்கள் தீவிரமாய் பணியாற்றி வருகின்றன. பல குடும்பங்கள் தங்களின் உறவினர்களை தேடி தவித்து வருகின்றன. உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டத் தொடங்கியுள்ளன. தற்போது சமீபத்தில் கிடைத்துள்ள தகவலின்படி வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தால் அதிகாரப்பூர்வமாக 235 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 4300க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவில் தொடர்ச்சியாக ஏற்பட்டதால் தலைநகர் கராஸ்க் மற்றும் லா குவைரா உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பல ஆயிரம் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் மின்சாரம், தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது ஆயிரக்கணக்கான மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு குழுக்கள், மருத்துவ உதவிகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அனுப்ப தொடங்கியுள்ளன. அதிகாரப்பூர்வ மரண எண்ணிக்கை 235ஆக இருந்தாலும் இன்னும் பலர் காணாமல் போயிருப்பதால் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம் நிலவுகிறது. வெனிசுலா உலகின் மிக பெரிய எண்ணெய் வளங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளால் அந்த நாடு பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இலங்கையிலிருந்து வெனிசுலா மிகவும் தொலைவில் அமைந்துள்ளது. விமான பயணமாக பல நாடுகள் வழியாக செல்ல வேண்டியிருக்கும். பயண நேரம் பொதுவாக 20 முதல் 30 மணி நேரத்துக்கு மேல் ஆகலாம். இயற்கை அனர்த்தங்கள் எப்போது எங்கு ஏற்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ஒரே நொடியில் இடிந்த கட்டிடங்கள் மீண்டும் கட்டப்படலாம். ஆனால் இழந்த உயிர்களை மீட்டெடுக்க முடியாது. மனித நேயம், ஒற்றுமை மற்றும் உதவிக்கரம் மட்டுமே இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு பிறகு மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்க முடியும்.